Hello viewers, welcome to my channel. என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான அருமையான சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இது ரொம்ப ஹெல்தியான ஈஸியான ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் ஒரு வாணலியில ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயத்து கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்போ இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்போ ரெண்டுல ஏதோ ஒன்று சேர்த்தினோம்னா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1/2 ஸ்பூன் குருமிளகு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாம். வெறும் வாணலியில் வறுத்தா போதும், எண்ணெய் சேர்த்த வேண்டியதில்லை. இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டதும் 2 வரமிளகாய் சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதுவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அது ஓரளவு காரட்டும். மறுபடியும் வாணலியில் ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த ஆறுனதும் அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்தால் போதும். மறுபடியும் 2 வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் ஒரு 2 பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் குறுக்க கட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிறப்ப ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக விதை எடுத்துகிட்டு இது கூட சேர்த்திருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் வணங்கட்டும். சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வணங்கிட்டு இருக்க தக்காளி வெங்காயத்தோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தி நல்லா அந்த பச்சை வாசம் போகணும், அந்த பொடியோட பச்சை வாசம் போகிற வரை கலந்து விட்டுடலாம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இது கூட அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை நம்ம மசாலாவில் அரைச்சிருக்கிறதுனால இந்த புளிக்குழம்புல வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்படி வணக்கிறதுனால அந்த பச்சை வாசமும் போயிடும். இதில் தேவையான அளவுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியையும் சேர்த்திக்கலாம். தண்ணி தேவையான அளவு விட்டுட்டோம்னா போதும். அந்த மசாலாலாம் நம்ம சேர்த்திருக்கிறோம், அது கூடவே கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சி சேர்த்திருக்கிறதுனால நல்லா கிரேவியாக க்ரீமியாக கிடைக்கும் குழம்பு. தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தி தண்ணியும் விட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வரும்போதே பார்த்தா தெரியுது, நல்லா க்ரீமியாக இருக்குது. ஹெல்த்தியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது நல்லா க்ரீமியாக இருக்குது குழம்பு. ரைஸோட சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு குழம்பு இது. வெயில் காலமாக இருந்தாலும் இந்த சின்ன வெங்காயத்தோட குளிர்ச்சி தன்மை நம்ம உடம்புக்கு இந்த சூட்டையெல்லாம் குறைச்சி குளிர்ச்சி கொடுக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும். வெயில் காலத்தில் கண்டிப்பாக அதிகமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு பொருளில் இந்த சின்ன வெங்காயமும் ஒன்று. சாம்பார் வச்சா அதிகமாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு வச்சு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சஜஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.